ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா, எங்கள் வீட்டில் வந்து ஒரு மீன் தொட்டி செட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி ஒரு பிளான் பண்ணோம். அதனால் மேலே பால்கனியில் அதை வந்து வைக்கலான்ட்டு ஒரு சிமெண்ட்டு தொட்டி முதல்ல செஞ்சு எடுத்துகிட்டு வந்தாங்க. அப்புறம் அதுக்கு என்ன கலர் பெயிண்ட் கொடுக்கலான்னு யோசித்தப்போ உள்ளே ப்ளூ கலரும் வெளியே வந்து அந்த வால் கலரும் கொடுக்கலாம் அப்படின்னு நினச்சி நாங்கள் பிளான் பண்ணோம். ஸோ எங்கள் வீட்டுக்காரங்க உள்ளே ப்ளூ கலர் பெயிண்ட் வாங்கி அடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. பாருங்கள் எப்படி இருக்குது அப்படின்ட்டு. ஃபுல்லாக ஃபினிஷ் பண்ணதுக்கப்புறம் மீன் போட்டதுக்கப்புறம் எப்படி இருக்குதுன்னு கண்டிப்பாக கமெண்ட்ஸில் வந்து நீங்கள் சொல்லுங்கள். எங்களுக்கு வந்து செடி வளர்க்குறதுக்கு, பெட்ஸ் வளர்க்குறதுக்கெல்லாம் ரொம்ப ஆசை. ஆனால் எங்களுக்கு வந்து வீட்டில் இடம் கிடையாது. முன்னாடியெல்லாம் செடியெல்லாம் எதுவும் வைக்க முடியாது. ஸோ நாங்கள் ஒரு நாய் வளர்க்குறோம். அதுவும் மொட்டை மாடியில் போட்டு தான் வளர்க்குறோம். இப்போ இந்த ஃபிஷ் அக்வாரியம் கூட பால்கனியில் தான் வைக்கலாம் அப்படின்னு பிளான் பண்ணியிருக்கோம். ஸோ முதல்ல பால்கனி எப்படி இருந்துன்னு பார்த்துக்கோங்க. அது எல்லாம் கம்ப்ளீட் பண்ணதுக்கப்புறம் எப்படி இருக்குன்னு பாருங்கள். இப்போ ப்ளூ கலர் பெயிண்ட் உள்ளே அடிச்சிட்டாங்க. இப்போ அடுத்தது என்ன பண்ண போகிறாங்க அப்படின்னு பார்த்திங்கன்னா, வெளியே வந்து ரோஸ் கலர், பிங்க் கலர், அந்த செவத்தோட கலரை வந்து அடிக்கலாம் அப்படின்னு பிளான் பண்ணி அடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. வெளியே பிங்க் கலர் பெயிண்ட் அடிச்சிட்ருக்குறாங்க. இப்போ இது வந்து எங்கள் வீடு மேற்க பார்த்த வீடு. அதனால் நிறைய வெயில் வரும். அதனால் என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா, அந்த முன்னாடி பால்கனியில் ஸ்க்ரீன் போட்டிருக்கோம். அப்போ தான் வெயில் வராமல் இருக்கும். ஏன்னா வெயில் அதிகமாக வந்துச்சுன்னா மீன் தொட்டி வந்து பாசி நிறைய பிடிக்க ஆரம்பிச்சிடும். அப்புறம் தண்ணி கலங்கலாக இருக்க ஆரம்பிச்சிடும். அதனால் நாங்கள் அந்த இது போட்டிருக்கோம். இப்போ வெளியே ரோஸ் கலர் பெயிண்ட்டு அடித்து முடிச்சிட்டாங்க கிட்டத்தட்ட. பாருங்கள் எப்படி இருக்குது. இப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னா, அந்த மேலே இருக்க பால்கனியில் இந்த புல் மாதிரி இருக்கக்கூடிய மேட்டை வந்து 2 பக்கமும் போட்டால் கொஞ்சம் அழகாக இருக்கும் அப்படின்னு பிளான் பண்ணி அதை வாங்கிட்டு வந்து கட் பண்ணி 2 சைட்லையும் எல் ஷேப்பில் அந்த புல் மாதிரி இருக்கக்கூடிய அந்த கிராஸ் மேட்டை வந்து போட்டுட்டு அதில் வந்து சென்டராக அந்த கார்னரில் அந்த மீன் தொட்டியை நாங்கள் செட் பண்ணிட்டோம். இப்போ அந்த மீன் தொட்டியில் தண்ணி ஊற்றி ஒரு 2 நாள் அதை அப்படியே விட்டுட்டாங்க. ஏன்னா அப்போ தான் மீன் செட் ஆகும் அப்படிங்கிறக்காக. அதுக்கப்புறம் அந்த தண்ணியை மாற்றிட்டு அடுத்து வேறு தண்ணியை நாங்கள் பிடிச்சு போட்டுட்டு அதில் என்ன பண்ணலாம் அப்படின்னா, அந்த மீன் தொட்டிக்கு போடக்கூடிய கல்லுங்க கொஞ்சம் இருந்துச்சு. அதை வந்து என்ன செஞ்சிட்டோன்னா அந்த தொட்டியில் ஃபுல்லாக நிரப்பிட்டோம். இப்போது மீன் தொட்டியில் கல் நிரப்பியாச்சு. அடுத்தது நீ கொஞ்சம் அந்த செடிகளெல்லாம் வாங்கி வைக்கணும். அந்த செட்டப்லாம் கொஞ்சம் பண்ணணும். வீடியோ வந்து எனக்கு எடுக்க தெரியலன்னு நினைக்கிறேன். ஃபஸ்ட் டைமாக வீடியோ எடுத்து போடுறனால எனக்கு அந்த கிளாரிட்டிலாம் இல்லை, மாற்றி வருது. மீன் வாங்கிட்டு வந்துட்டாங்க. மீன் கொஞ்சம் செட் ஆகணுங்கிறனால பாக்கெட்டோட அதில் ஒரு ஹாஃப் டே அப்படியே போட்டுட்டாங்க. அதுக்கப்புறமா அந்த தண்ணியில் வளர்க்கக்கூடிய செடி, லைவ் பிளான்ட்ஸ் எல்லாம் கொஞ்சம் வாங்கிட்டு வந்து அந்த தண்ணிக்குள்ளே போட்டுட்டு அந்த மேலே போடக்கூடிய அந்த பாசி மாதிரி இருக்கக்கூடிய செடிகளையும் என்ன செஞ்சிட்டாங்கன்னா வாங்கிட்டு வந்து கொஞ்சம் கொஞ்சமாக போட்டுட்டாங்க. அப்புறம் சின்னதாக ஒரு ஆசை, மணி பிளான்ட் வளர்த்து மேலே அப்படியே படத்தி விடணும் அப்படின்னு. அப்புறம் 2 பக்கமும் வேறு செடிகள் கூட, அந்த ஆக்சிஜன் செடிகள் கூட நாங்கள் வளர்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிளான் வச்சுருக்குறோம். இப்போ இந்த பேக்கெட்டில் இருக்கக்கூடிய மீனை இது பண்ணி தண்ணியில் விட்டுட்டாங்க. பார்ப்போம் எப்படி வருதுன்னு. நல்லா வந்துச்சுன்னா சந்தோஷம், இல்லைன்னா மனசு கஷ்டமாக தான் இருக்கும். வீடியோ நல்லா இருந்துச்சுன்னா சொல்லுங்கங்க. எங்கள் மீன் தொட்டி எப்படி இருக்குங்கிறத கமெண்ட்ஸில் மறக்காமல் சொல்லுங்கள். தேங்க்யூ ஃபார் யுவர் வாட்சிங்.